Hi and welcome to Easy Spoken English Kanchi. நம்ம லாஸ்ட் வீடியோவில் could யூஸ் பண்ணி வர எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் டீட்டெயில் லெசனாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம should பற்றின ஒரு டீட்டெயில்டு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷுட்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ குட்டை விட ஷுட் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் லாஸ்ட்டில் உங்களுக்கான ப்ராக்டிஸ் எக்ஸசைஸும் இருக்குது. ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஷுட்டுடைய ஆல் பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷுட், should be, should have been, should have had, should have to, should have had to. ஓகே, ஸோ பொதுவாக இந்த ஷுட் நம்ம என்ன ரீசன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம், ஷுட் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டியூட்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ அதே தான் நம்ம வேறு வேர்ட்ஸில் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் நெசசிட்டி. ஸோ இது நாலுத்தில் ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த சவுண்டில் தான் அந்த சென்டென்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழில் பொதுவாக நம்ம ஷுட் யூஸ் பண்ணி பேசுகிற சென்டென்ஸில் வேண்டும், ஒரு செயல் நடக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும். இது நீ செய்ய வேண்டும், இதை பார்க்க வேண்டும், நாம் அங்கே போக வேண்டும், இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் தமிழில் நம்ம ஷுட் யூஸ் பண்ணி பேசும்போது இருக்கும். ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஷுட் ப்ளஸ் வேர்ப் பார்க்கலாம். ஸோ ஷுட் ப்ளஸ் வேர்ப் இது சொல்லும் போது என்ன அர்த்தம் கொடுக்கும்? ஒரு விஷயம் நடக்க வேண்டும், அதாவது அது உன்னுடைய கடமையாக இருக்கலாம், இது உன்னோட பொறுப்பு, நீ இதை செய்யணும். ஓகே, இது உன்னோட அவசியம், நீ இதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் தமிழில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு இங்கிலீஷில் நம்ம ஷுட் ப்ளஸ் வேர்ப்ன்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூ ஷுட் அப்பாலஜைஸ் ஃபார் யுவர் பிஹேவியர். ஓகே, உன்னுடைய பிஹேவியருக்கு, உன்னுடைய செயல், உன்னுடைய நடத்தைக்கு நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஓகேவா, நீ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ஷுட் அப்பாலஜைஸ். அடுத்தது, யூ ஷுட் ரீட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் பிஃபோர் யூஸிங் த ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை படிக்க வேண்டும். ஷுட் ரீட். சரிங்களா? இப்போ நம்மளுடைய அடுத்த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி. ஸோ ஷுட் பி யூஸ் பண்ணி நம்ம எந்த ஆக்ஷன் வேர்ப்ஸும் இல்லாமல் ஆட்ஜெக்டிவ்ஸ் ஒரு அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னா, நீ இப்படி இருக்க வேண்டும், ஒரு விஷயம் இல்லை ஒருவர் இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். He should be ready before today's class. இன்றைக்கி கிளாஸ்க்கு முன்னாடியே அவன் ரெடியாக இருக்கணும். அவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறோம்? அவன் ரெடியாக இருக்க வேண்டும். கரெக்டாக? ஸோ அவன் இப்படி இருக்க வேண்டும். இந்த அர்த்தத்தில் தான் நம்ம ஷுட் பி யூஸ் பண்ணி வித்தவுட் ஆக்ஷன் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது போது இந்த அர்த்தம் தான் கொடுக்கும். அடுத்தது, தே ஷுட் பி இன் சென்னை டுடே ஃபார் தேர் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட். அவங்களுடைய டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்காக இன்றைக்கி சென்னையில் இருக்கணும், அவங்க ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ ஒருவர் அல்லது ஒன்று இப்படி இருக்க வேண்டும், இல்லை ஒரு இடத்தில் இருக்க வேண்டும்னு சொல்லும் போது தான் ஷுட் பி சம்திங் ஆர் ஷுட் பி சம்வேர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஷுட் பி கூட நம்ம V3 ஃபார்ம் சேர்த்து யூஸ் பண்ணும்போது என்ன அர்த்தம் கொடுக்கும் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஷுட் பி V3 ஃபார்ம் அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் ஒரு விஷயம் இப்படி செய்யப்பட வேண்டும். ஓகே, செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இது பாருங்கள், வீக்லி மீட்டிங் ஷுட் பி கண்டக்டட் டு மானிட்டர் த ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை வந்து கண்காணிக்கிறதுக்கு வீக்லி மீட்டிங் நடத்தப்பட வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விஷயம் செய்யப்பட வேண்டும், மீட்டிங் நடத்தப்பட வேண்டும், ஷுட் பி கண்டக்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி டேக்கன் ஃபார் அ ஃபீல்ட் ட்ரிப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர். ஸோ மாணவர்கள் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு ஒரு தடவையாவது கூட்டி செல்லப்பட வேண்டும். ஓகேவா? ஸோ பாசிவ் வாய்ஸ்னால் என்னன்றதை நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி லெசன்ஸ் போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் தான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை இங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸ்டூடெண்ட்ஸை வேறு யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும்னு சொல்கிறோம். அதனால தான் பாசிவ் வாய்ஸில் கூட்டி செல்லப்பட வேண்டும், மாணவர்களை கூட்டி செல்ல வேண்டும், இல்லை மாணவர்கள் கூட்டி செல்லப்பட வேண்டும். ஷுட் பி டேக்கன், ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் பி டேக்கன், ஷுட் பி V3 ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் ஷுட் ஹேவ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா, இப்போ ஹேவ் அப்படின்னு இருக்கும்போது ஐ ஹேவ் அ டாக் இல்லை ஐ ஹேவ் அ கார் இப்படி சொன்னோன்னா பொசிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. குட் ஹேவ் சொல்லும் போது நம்ம என்ன பார்த்தோம்? வைத்திருக்கலாம், பாசிபிலிட்டி பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம். இங்கே நீங்கள் வச்சுருக்கணும், யுவர் நெசசிட்டி இல்லை யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஷுட் ஹேவ் திஸ். ஓகே, யூ ஷுட் ஹேவ் திஸ் அப்படின்னா இதை நீங்கள் வைத்திருக்க வேண்டும், இந்த மாதிரி தான் இருக்கும் ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணி பேசும்போது. ஷுட் ஹேவ் சொல்லி ஆக்ஷன் வேர்ப்ஸ் இல்லாத சென்டென்சஸ் இது. எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு கெட் திஸ் ஜாப். இந்த வேலை கிடைக்க உனக்கு 2 வருஷம் அனுபவமாவது இருக்க வேண்டும்.
உனக்கு இருக்க வேண்டும் இல்லை நீ வைத்திருக்க வேண்டும். இதுதான் பொசிஷன் இல்லையா? தமிழில் நம்ம பொசிஷனை இப்படி தான் பேசுவோம். ஸோ பொசிஷனை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு லெசன் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும். அடுத்தது யூ ஷுட் ஹேவ் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் டு அப்ளை ஃபார் த லோன். ஓகே, லோன் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீ வைத்திருக்க வேண்டும். நீ வைத்திருக்க வேண்டும். ஓகே, யூ ஷுட் ஹேவ் என்ன வச்சுருக்கணும்? தி டாக்குமெண்ட்ஸ், த நெசசரி டாக்குமெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஷுட் ஹேவ் கூட V3 சேர்க்கும் போது என்ன மாதிரியான அர்த்தம் வருது அப்படின்றத பார்ப்போம். ஷுட் ஹேவ் V3 சொல்லும் போது பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டும். நீ இதை செய்திருக்க வேண்டும், நாம் அங்கே போயிருக்க வேண்டும், இந்த மாதிரியான விஷயம். ஆனால் அதை பண்ணல, பட் நாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், you should have called me to inform about the change in plans or change of plans. ஓகே, ஸோ நீ இந்த பிளானில் இருக்கிற சேஞ்சஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கால் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை. யூ ஷுட் ஹவ் கால்ட் அப்படின்னா நீ கால் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்தது யூ ஷுட் ஹவ் met her on her birthday. அவளுடைய பர்த்டே அன்னைக்கு நீ அவளை சந்தித்து இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். அதுதான் ஷுட் ஹாவ் met. ஓகே, பாஸ்டில் நீ மீட் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை. அதுதான் ஷுட் ஹேவ் மெட் அப்படின்றது கன்வே பண்ணுது. ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் இஸ் ஷுட் ஹேவ் பின். ஸோ இது நம்ம ஷுட் பி பார்த்தோம் இல்லையா? அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த ஷுட் ஹேவ் பின். ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக அதே எக்ஸாம்பிள்ஸே பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹீ ஷுட் ஹவ் பின் ரெடி பிஃபோர் டுடேஸ் கிளாஸ். ஓகே, அங்கே என்ன பார்த்தோம்? ஹீ ஷுட் பி ரெடி பிஃபோர் டுடேஸ் கிளாஸ்ன்னு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ்க்கு முன்னாடி அவன் ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்க வேண்டும். இங்கே அவன் இன்றைக்கி கிளாஸ்க்கு முன்னாடி தயாராக இருந்திருக்கணும். பாஸ்ட்லேயே அவன் தயாராக இருந்திருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ இருந்திருக்கணும், ஷுட் ஹவ் பின் ரெடி. சரிங்களா? அடுத்தது தே ஷுட் ஹவ் பின் இன் சென்னை டுடே ஃபார் தேர் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட். இன்றைக்கி அவங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட்காக அவங்க சென்னையில் இருந்திருக்கணும், ஆனால் அவங்க இல்லை, அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ பாஸ்ட்டில் ஆல்ரெடி அவங்க சென்னையில் இருந்திருக்கணும். கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அடுத்து ஃப்யூச்சரில் போகலாம், இல்லை ப்ரெசென்ட்டில் அவங்க இருக்கணும், அவங்களோட டியூட்டி அது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இருந்திருக்கணும்னு சொல்லும்போது அது பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் ஆப்ளிகேஷன் ஆர் நெசசிட்டி. ஷுட் ஹவ் பின் இன் சென்னை. ஓகேங்களா? அடுத்தது ஷுட் ஹவ் பின் கூட நம்ம ஒரு V3 ஃபார்ம் சேர்க்குறோம். ஷுட் ஹவ் பின் ப்ளஸ் V3. அப்போ என்ன அர்த்தம் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸை சொல்கிறோம். பாஸ்ட் பாசிவ் வாய்ஸ். அதாவது இந்த படம் போன மாதமே வெளியாகி இருக்க வேண்டும், வெளியிடப்பட்டு இருக்க வேண்டும், ஒரு செயல் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். இதை சொல்கிறதுக்கு தான் ஷுட் ஹவ் பின் V3 நம்ம யூஸ் பண்ணுவோம். த மூவி ஷுட் ஹவ் பின் ரிலீஸ்ட் லாஸ்ட் வீக். போன வாரமே இந்த படம் வெளியிடப்பட்டு இருக்க வேண்டும். ஓகே, ஹீ ஷுட் ஹவ் பின் வார்ன்ட் ஃபார் வாட் ஹீ டிட். அவன் செய்ததற்கு அவன் எச்சரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவனை வார்ன் பண்ணியிருக்கணும், வேற ஒருத்தவங்க அவனை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறோம். அதனால தான் பாசிவ் வாய்ஸ். பாஸ்ட்டை மீன் பண்ணுறோம். பாஸ்டில் இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஷுட் ஹவ் பின் V3 வார்ன்ட். ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் ஷுட் ஹேவ் ஹேட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஷுட் ஹேவ் பார்த்தோம் இல்லையா? அதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் இந்த ஷுட் ஹேவ் ஹேட். ஸோ நான் அதே எக்ஸாம்பிள்ஸை பாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூ ஷுட் ஹவ் ஹேட் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு கெட் திஸ் ஜாப். இந்த வேலை கிடைக்க உனக்கு 2 வருட அனுபவமாவது இருந்திருக்க வேண்டும். உனக்கு இல்லை. கரெக்டாக? உனக்கு இருக்கணும் அப்படின்றது ஒரு நெசசிட்டி. உனக்கு இருக்கா இல்லையா? யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, மேபி நீங்களே வந்து ஹெச்ஆராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இதே நீங்கள் இன்டர்வியூ ஒரு பர்சன் வந்துடுறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே உங்களுக்கு 1 year தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, யூ ஷுட் ஹவ் ஹேட் அட்லீஸ்ட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு 2 வருட அனுபவம் இருந்திருக்க வேண்டும். அப்போ தான் என்னால் செலக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இருந்திருக்க வேண்டும் சொல்லும்போது யூ ஷுட் ஹேவ் ஹேட் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது யூ ஷுட் ஹவ் ஹேட் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் டு அப்ளை ஃபார் த லோன். ஸோ நீங்கள் லோன் அப்ளை பண்ண போயிட்டீங்க, எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் இல்லை. அப்போது அந்த லோன் ஆஃபீஸர் சொல்கிறாங்க யூ ஷுட் ஹவ் ஹேட் தி நெசசரி டாக்குமெண்ட்ஸ், யூ ஷுட் ஹவ் ஹேட் தி ஃபார்ம்ஸ். நீங்கள் அந்த ஃபார்ம்ஸை வச்சுருந்துருக்கணும், இல்லை நெசசரி டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்திருக்கணும். அப்போ தான் என்னால் சாங்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் போகலாம். தட் இஸ் ஷுட் ஹேவ் டு. ஷுட் ஹேவ் டு. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நோ ஒன் ஷுட் ஹேவ் டு டாலரேட் திஸ். யாரும் இதை தாங்கிக்க வேண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். நோ ஒன் அப்படின்ற நெகட்டிவ் ப்ரொனவுன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். யாரும் இதை தாங்கிக்க வேண்டியது இல்லை, தாங்கிக்க வேண்டி இருக்கக்கூடாது.
ஸோ இந்த அவசியம் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே சென்டென்ஸை நீங்கள் ஹாவ் டு, ஹேஸ் டு, ஷுட் இல்லாமலும் நீங்கள் சொல்லலாம். நோபடின்னு இருக்கிறதுனால, நோ ஒன் இல்லை நோபடின்னு இருக்கிறதுனால இங்கே நீங்கள் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். நோ ஒன் ஹேஸ் டு டாலரேட் திஸ். பட் ஷுட் ஹாவ் டு அப்படின்றதையும் நீங்கள் நிறைய கான்டெக்ஸ்டில் பார்ப்பீங்க. அதனால தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, நோ ஒன் ஷுட் ஹாவ் டு டாலரேட் திஸ் அப்படின்னா யாரும் இதை தாங்கிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, the police should have to take some steps towards this incident. இந்த இன்சிடெண்ட் குறித்து ஏதாவது சில ஸ்டெப்ஸ் போலீஸ் வந்து எடுத்தே ஆக வேண்டும். ஓகே, எடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இங்கே ஷுட் இல்லாமலும் நீங்கள் சொல்லலாம். the police have to take necessary steps இப்படின்னும் சொல்லலாம். ஷுட் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்ஃபசைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த அவசியம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது தான். இந்த சென்டென்சஸை தாராளமாக நீங்கள் ஷுட் இல்லாமலும் சொல்லலாம். ஆனால் நிறைய கான்டெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் இது ஷுட் பற்றின லெசன் அப்படின்றதுனால இந்த ஸ்ட்ரக்சர் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதையே நீங்கள் பாஸ்ட்டில் சொல்லணும். இருந்திருக்கக்கூடாது, யாரையும் இதை தாங்கிக்க வேண்டி இருந்திருக்கக்கூடாது, போலீஸ் இதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்திருக்கணும், எடுக்க வேண்டி இருந்தது, இப்படிலாம் பாஸ்ட்டில் சொல்லும்போது அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும், விச் இஸ் ஷுட் ஹாவ் ஹேட் டு. ஓகே, ஷுட் ஹாவ் ஹேட் டு. பாருங்கள், நோ ஒன் ஷுட் ஹவ் ஹேட் டு டாலரேட் திஸ். யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கக்கூடாது, யாரும் இதெல்லாம் தாங்கிக்க வேண்டி இருந்திருக்கக்கூடாது, பாஸ்டில் இருந்திருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஷுட் ஹவ் ஹேட் டு. அடுத்தது, த போலீஸ் ஷுட் ஹவ் ஹேட் டு டேக் சம் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் இன்சிடெண்ட். போலீஸ் வந்து இந்த இன்சிடெண்ட் குறித்து சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும், எடுக்க வேண்டி இருந்தது. ஓகே, கண்டிப்பாக பாஸ்டில் அந்த நெசசிட்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஷுட் ஹவ் ஹேட் டு டேக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சில சென்டென்சஸ் இங்கே இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அதை நம்ம ரீட் பண்ணலாம். மக்கள் வரிசையில் நிற்க வேண்டும். ஓகே, மக்கள் வரிசையில் நின்றிருக்க வேண்டும். நின்றிருக்க வேண்டும், பாஸ்டில் நின்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அவன் மனைவியிடம் அவன் நேர்மையாக இருக்க வேண்டும். ஓகே, அவன் மனைவியிடம் அவன் நேர்மையாக இருந்திருக்க வேண்டும். நாம் அந்த ஊருக்கு செல்ல குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாயாவது வைத்திருக்க வேண்டும். ஓகே, ஸோ நம்ம பார்த்து இந்த 7 ஸ்ட்ரக்சர்ஸில் சில ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து நான் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் காமெண்ட் பண்ணியிருந்த எல்லாருமே நான் ரியலி அப்ரிஷியேட் யூ ஹோல் ஹார்ட்டட்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் ட்ரையிங். ஓகே, எக்ஸசைஸ் ட்ரை பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு கொடுங்க. மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.